ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மோட்டிவேஷ்னல் குயின். டிஎன்பிசி குரூப் ஒன்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ரொம்ப நாட்கள் ஆகுது. டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இன்னும் 10 நாட்கள் தான் இருக்குது. எஸ்ஐ தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு இன்னும் 13 நாட்கள் தான் உள்ளது. நீங்கள் நாளைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம், நாளான்றைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமில் போய் விண்ணப்பிச்சிங்கன்னா அப்போ சர்வர் பிஸியாக இருக்கும், எக்ஸாமுக்கு எடுத்துக்காது. இதனால் நிறைய பேர் நிறைய டைம் நானே பார்த்துருக்கேன், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாமல் சூழ்நிலை போயிருக்கு. ஸோ நம்மளுடைய சூழ்நிலை காரணமாக நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒதுக்கி வைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையினால் கூட நம்மளுடைய வேலை கிடைக்காமல் போயிருக்கு. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அந்த டைமுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும். இன்ன வரைக்கும் அப்ளை பண்ணலன்னா கூட பரவாயில்ல. குரூப் ஒன் எக்ஸாமுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. அதுக்குள்ளே இன்றைக்கே போய் அப்ளை பண்ணிவிடுங்க. நாளைக்குனா லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பாக சர்வர் 2 டேஸ் பிஸியாகவே தான் இருக்கும். என்ன வேணால் சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால் உடனே விண்ணப்பிச்சிருங்க. எஸ்ஐ எக்ஸாமுக்கு இன்னும் 13 நாள் தான் இருக்குது. நீங்கள் விண்ணப்பிக்கும் முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் நல்லாவே நோட் பண்ணிட்டு போயிடணும். நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக பண்ணிவிடுங்க. நீங்கள் விண்ணப்பம் செய்யும் நேரமும் தேதியும் கூட உங்கள் வேலையை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆகையால் தாமதிக்காமல் உடனே என்ன பண்ணுங்கள், விண்ணப்பியுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.